Hi friends, welcome to Gomu's lifestyle. இன்னைக்கு வீடியோல பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான 7 விதமான வீட்டு குறிப்புகளும் சமையல் குறிப்புகளும் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு பார்க்குற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க நம்ம 7 விதமான டிப்ஸையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம வீட்டு சிசர் வந்து மங்கி போயிடுச்சா, கட் பண்ணவே மாட்டுக்கா, நீங்கள் என்ன தான் கட் பண்ணாலும் அது சரியாகவே கட் பண்ண மாட்டுக்கா. அப்போ இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கங்க. உங்கள் சிசர் வந்து நல்லா ஷார்ப்பாயிரும். இதுக்கு நம்ம எடுத்துக்கிற ஒரே பொருள் கல் உப்பு தாங்க. கல் உப்பு தான் இதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கல் உப்பே எடுத்துக்கோங்க. கல் உப்பு எடுத்துகிட்டு இப்படி சிசரை வந்து அந்த உப்பை வந்து இப்படி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுங்கள். நம்ம சிசர் வந்து நல்லாவே ஷார்ப்பாயிருங்க. இந்த மாதிரி ஒரு 50 செகண்ட் வந்து இந்த மாதிரி செஞ்சால் போதுங்க. நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நம்ம சிசர் நல்லாவே வந்து ஷார்ப்பாயிரும். நீங்கள் என்ன கட் பண்ணால் கூட அது வந்து நல்லாவே கட் பண்ணுங்க. உங்கள் வீட்டு சிசர் மங்கி போயிடுச்சு அப்படின்னா இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கல்லுப்பு வச்சு நம்ம வந்து மிக்சியோட ஜாரும் நமக்கு வந்து அந்த பிளேடு நல்லாவே அரைக்க மாட்டுக்கு மங்கி போயிடுச்சு அப்படின்னா கல்லுப்பில் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 ஓட்டி விட்டீங்கன்னா போதுங்க. நல்லாவே மிக்சி ஜார் நல்லா அரைக்கும், நல்லா ஷார்ப்பாயிரும். ஆனால் நீங்கள் பொடி உப்பு சேர்க்குறதுக்கு இந்த கல் உப்பு தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப் வந்து நம்ம வீட்டில் இருக்க ஹேண்ட் பேக்காக இருக்கட்டும், இல்லைனா பசங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிற ஸ்கூல் பேக்காக இருக்கட்டும், அப்படியே இல்லைனா கூட நம்ம பசங்களோட ஷர்ட்டில் இருக்க ஜிப்பாக இருக்கட்டும், சரியாகவே ஒர்க் ஆக மாட்டுக்கா, ஜிப்பு போடவே முடியலையா அப்படின்னா நீங்கள் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும். என்னோடய இந்த பேக்லேயும் ஜிப்பு வந்து சரியாக ஒர்க் ஆகலைங்க. இப்போ நான் இதுக்கு எடுத்துக்கிற ஒரே பொருள் வந்து வேஸ்லின் தான் நம்ம எடுத்துருக்குறோம். இதை கொஞ்சமாக கையில் தொட்டுட்டு இந்த பேக்கு ஜிப்பு இருக்கிற இடத்துலலாம் நம்ம நல்லா வந்து தேய்ச்சி விட்டால் போதுங்க. இந்த அளவுக்கு லைட்டாக நம்ம தொட்டாலே போதும். நல்லா ஆயில் பசை மாதிரி நமக்கு வருங்க. இது வந்து 10 ரூபா தாங்க இந்த வேஸ்லின் வந்து. இப்படி எல்லா பக்கமுமே நல்லா வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க ஜிப் இருக்கிற பகுதியில். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜிப்பை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிப்பு வந்து நல்லாவே இழுத்து போட வருங்க. நல்லாயிருக்கும், போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் போட்டுக்கோங்க. நம்ம வீட்டு கீ பூட்டலைன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து வேஸ்லின் தொட்டு போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் லாக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே லாக் ஆகுங்க. இப்போ ஜிப்பு போடுறேன் பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக நமக்கு போட முடியுதுன்னு பாருங்கள். இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அடுத்த டிப் வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே பவர் கிளாஸ் வந்து போடுறாங்கங்க. இந்த பவர் கிளாஸ் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த மூக்கு பகுதியில் இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு பட்டு அந்த மூக்கு பகுதி வந்து அப்படியே கருத்து போய் இருக்கும். அதேமாதிரி அந்த மூக்கு பகுதியில் வந்து நமக்கு வலிக்கவும் செய்யும். சில டைமில் பார்த்திங்கன்னா அரிப்பு மாதிரி அரிக்கவும் செய்யுங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு அருமையான டிப்பு பார்த்துக்கலாம். இப்போ இந்த மூக்கு பகுதியில் வந்து நான் வந்து வேஸ்லின் தான் எடுத்திருக்கேன். இதுக்கும் இதை வந்து லைட்டாக கையில் தொட்டுட்டு அந்த பகுதியில் வந்து நம்ம லேசாக போட்டு விட்டுக்கலாம். அந்த மூக்கு பகுதி நம்ம படுறதில் அந்த இடத்துல 2 பக்கமும் போட்டு விட்டுக்குவோங்க. இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து கிளாஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அரிப்பும் இருக்காது. நம்மளோட மூக்கு பகுதியில் ஒரு மாதிரி கருப்பு காயம் படிஞ்ச மாதிரி இருக்குங்க. அதுவும் நமக்கு வந்து படியாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அரிப்புமே நமக்கு அரிக்கவே அரிக்காதுங்க. இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் இந்த டிப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப்பு வந்து நம்ம வந்து வெண்டைக்காய் கட் பண்ணும்போது நம்மளோட கத்தி பார்த்திங்கன்னா அப்படியே வளவளப்பாக பிசுன்னு ஒட்டுங்க. அப்படியே அந்த வெண்டைக்காயோடது நமக்கு அந்த கத்தியை வந்து ஒவ்வொரு வெண்டைக்காயும் கட் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நூல் மாதிரி இழுக்கும். நமக்கு நல்லாவே இருக்காதுங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து லெமன் எடுத்துக்கோங்க. லெமன் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணக்கூடிய அந்த கத்தியில் வந்து இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் வந்து வெண்டைக்காய் கட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வெண்டைக்காயில் இருக்கிற அந்த பிசு தன்மை வந்து கத்தியில் படவே படாதுங்க. உங்களுக்கு கத்தி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த கத்தியில் வந்து அந்த வளவளப்பு தன்மையே இருக்காது. நீங்கள் எப்போ வெண்டைக்காய் கட் பண்ணாலும் சரி இந்த மாதிரி லெமனை வந்து லைட்டாக தடவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அடுத்த டிப் என்னென்னா, நம்ம வந்து வீட்டில் வந்து சுகர் வாங்கி வச்சுருப்போங்க. என்ன தான் நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணால் கூட எப்படியாச்சும் வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து எறும்பு பெய்யுதுங்க. நம்ம டீ காஃபிலாம் போடும்போது என்ன ஸ்வீட்டு பண்ணும்போதும் பார்த்தீங்க எறும்பு உள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நல்லாவே இருக்காது. இதுக்கு வந்து கிராம்பு எடுத்துக்கோங்க. கிராம்பு எடுத்துக்கிட்டு அந்த சுகர் மேலே வந்து இந்த மாதிரி மேலே பரப்பி விட்டுக்கோங்க. ஒரு 7 to 8 கிராம்பு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எறும்பு வந்து உள்ளே போகவே போகாதுங்க. எப்பவும் நம்ம வந்து சுகர் எடுத்துகிட்டு பாக்ஸை நல்லா டைட்டாகவும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி கிராம்பு போடும்போது உங்களுக்கு வந்து உள்ளே வந்து எறும்பே போகாதுங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்பு வந்து இப்போ வந்து சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. வெயில் பார்த்திங்கன்னா இப்போவே வந்து பயங்கரமாக அடிக்குது. நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்து ஐஸ் வைக்க மறந்து போயிட்டோம். நமக்கு வந்து கெஸ்ட்டு யாரும் வராங்க, உடனே நமக்கு வந்து ஜூஸ் எதுவும் போடணும், நமக்கு ஐஸ் இல்லையே நீங்கள் நினைக்கவே வேண்டாங்க. இதுக்கு வந்து நல்ல வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கொதிக்கணும்னு தேவையில்லைங்க. நல்ல கை சூடு தாங்குற அளவுக்கு சூடானால் மட்டும் போதும். இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து ஐஸ் ட்ரையரில் வந்து ஊற்றி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு வந்து ஐஸ் கியூப் வந்து ரெடி ஆயிருங்க. நம்ம வெதுவெதுப்பான வெந்நீர் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாகவே ஐஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகி கிடச்சிரும். நம்ம வந்து பச்சை தண்ணி ஊற்றுறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹாட் வாட்டர் வந்து ஊற்றி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து ஐஸ் கியூப் வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், எனக்கு ஐஸ் கியூப் வந்து ரெடி ஆயிருச்சுது. நீங்கள் கெஸ்ட்டு யாரும் வராங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு வந்து இந்த மாதிரி வந்து விண்டோ இருக்கிற வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தூசி வந்து பயங்கரமாக வந்து அந்த விண்டோவில் வந்து அடைஞ்சிக்கோங்க. நமக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு வந்து பசங்கள்லாம் பெயிண்ட் அடிப்பாங்களா, அந்த ப்ரஷ் தாங்க எடுத்துருக்கிறேன். இந்த ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த ப்ரஷ்ஷை வச்சு இந்த தூசியெல்லாம் இப்படி தள்ளுனீங்க அப்படின்னா அழகாக வந்து அந்த பேப்பரில் விழுந்துருங்க. நமக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பேப்பரை கொண்டு போய் அப்படியே நம்ம டஸ்ட்பினில் தட்டிடலாம். ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குங்க. இந்த டிப்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி விண்டோ இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. இனிமேல் உங்கள் வீட்டில் வந்து அதிகமாக வந்து டஸ்ட் அடையாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணினீங்க அப்படின்னா இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குதுங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.